விஸ்வநாதன் கிரியேஷன் பிரசன்ஸ் மக்கள் தலைவா படத்தின் ஆடியோ ரிலீஸ் இப்போ நடக்க போகுது. சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் இந்த ஆடியோ லான்ச் உங்களுக்காக இப்போ ரிலீஸ் செய்யப்படும். திருமாணிக்கம் என்றும் நல்ல படத்தை கொடுத்த திரு நந்தா பெரியசாமி அவர்களை மேடை கழிக்கிறேன். நாங்கள் வந்தது ரவிமரி அக்கா தான். இந்த யூனிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோடனே டைரக்டர் பேசுனதை கேட்டோன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் மண்டையிலேருந்து பேசலை, இதயத்திலேருந்து மனசுலேருந்து பேசுகிறாரு. அவர் மனசுக்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைன்னு தெரியுது. கைத்தட்டுங்க. அவரை பற்றி தானே பேசுகிறான். உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ரவி மரியா அப்படின்ற பேர் வந்து மரியா அவரோட மனைவி பேர். வந்திருக்காங்களா? மனைவி மேல அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளவு அழகா நேசிப்பவர். அவரோட வெற்றி வந்து அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதை தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியா இருந்தவர் ரவி மரியா மாறின காலத்துல இருந்து எனக்கு தெரியும். இங்க கூட்டத்தில் ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய சிறுமலாகக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரகம் இருக்கு ரவி மரியா கிட்ட. அவர் ஒரு படத்துல வந்து நான் திருநங்கையா நடிக்க வச்சேன். நீங்களாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையா நடிச்சாரு. மீசல் எடுத்தாரு, மொத்த உடம்புல எத்தனை முடியையும் வலிச்சுட்டு படத்துல வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கத்துட்டு வந்து நடிச்சாரு. இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிமரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையா 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டாரு. ஒரு முறை நான் கேட்டேன், சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாதான் கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சாதான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவா மாத்திருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பாரு. என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடிச்சாரு. இப்ப சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தினி வந்து ஒரு சாதாரண நடிகை இருந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோலில் பயன்படுத்த முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகை மாறிட்ட. உன்னை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்போ வந்து பி கிரேட்லேருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கிற. அதனால கரெக்டான டைத்தில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடக்க நான் நம்புகிறேன். ரவிமரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். இயக்குனர் சி ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். மக்கள் தலைவா இசை வெளியீட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, எனக்கு முன்பு பேசிய சம்மேளனத்துடைய தலைவர் அன்பிற்குரிய ஆர்கேஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய ராதாரவி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அலி கான் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொருளாளர் பேரரசு அவர்களே, மற்றும்
தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் பேரரசு இணைச் செயலாளர் பிரபாகர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் நடிகர்களாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பலகரிப்பை அவர்களே, நாஞ்சில் சம்பத் அவர்களே, மற்றும் இந்த படத்தினுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஆரம்பித்ததே வேற ஒரு மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு சூழ்நிலையில் தான். என்னுடைய குருநாதர் எஸ்ஏசி சார் இதில் நடிக்கணும் அப்படின்னு ராம்தேவ் கேட்டார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கதை சொன்னோம். முதல்ல அவர் ஓகேனார். இருந்தாலும் நான் ராம்தேவ்கிட்ட சொன்னேன், இது இப்போ ஓகே, இது சரியாக வராது, அதில் சில பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை, முயற்சி பண்ணுவோன்னாரு. அது கடைசியில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் யார் நடிக்கலாம், எங்கள் டைரக்டருடைய கேரக்டர் யார் நடிக்கலாம்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இது ராதாரவி சார் மட்டும்தான் நடிக்க முடியும். அப்போ கேட்டார், ஹீரோ யார் நடிக்கலாம், வேறு யாருமே நடிக்க முடியாது. அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டரு, அது இன்னைக்கு ரவிமரியா மட்டும்தான் பொருத்தும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு பொருந்தி ஒரு நல்ல படமாக வந்திருக்குது மட்டும் உண்மை. ராம்தேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தான் நினைச்சதை சாதிப்பார். யார் பாதிக்கிறாங்களோ இல்லையா, அவர் பாதிக்காமல் சாதிப்பார். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவர் ஷூட்டிங் போனார். அங்கே அருமையான ஒரு தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிடைச்சார். அது அவருடைய உழைப்பு, இவருடைய நம்பிக்கை. அந்த படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. ஆனால் ராதாரவி சார் மட்டும் எங்கிட்ட ஷெட்யூல் முடிஞ்சுன்னு சொன்னார், மாப்பிள்ள கேமராமேன் சூப்பராக பண்ணுறான்டா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு நான் நடிக்க போன இடத்துல அதை உணர்ந்தேன். சூப்பரான அருமையான கேமராமேன். எந்த இயக்குநர்களும் இவரை பயன்படுத்தலாம். அதிக நாட்கள் வராது, லைட்டிங் பெருசாக இருக்காது, நல்லபடியாக பண்ணக்கூடிய அருமையான ஒரு கேமராமேன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும். ராமதேவும் படம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் ரவிமரியா ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் கொள்கை பரப்பு துணை செயலாளர், வேறு நட்சத்திர பேச்சாளர். அது இல்லாமல் இங்கே 2 நட்சத்திர பேச்சாளர்கள், கலைப்பிரிவு செயலாளர்கள், ஒரு தலைவர்கள் உட்காந்துருக்காங்க. அந்த கதையை கூட்டு போய் ராம்தேவ்கிட்ட சொல்ல சொன்னேன். அதில் ஒரு 2 காட்சி அது இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பேசணும். ஏன்னா அந்த கட்சியை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அது இல்லாட்டி பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். அப்போ ராம்தேவ் ஒத்துக்கிட்டாப்பி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் பார்த்தாலும் அவர்கள் பண்ண பாதிப்பு இந்த திரையில தெரியும். டைட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவா. இன்னைக்கு தலைவா இருக்காரு, அவர் மக்கள் தலைவா ஆயிட்டார். அதுதான் நான் சுருக்கமாக சொல்றேன். மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக தான் இந்த படத்தோட கதையாக இருந்தது. அதான் உண்மை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ராம்தேவ் அதை முடிவு பண்ணி கதை எழுதிட்டு அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது எப்படி வெற்றிகரமாக நடந்ததோ இந்த திரைப்படமும் வெற்றிகரமாக அமையும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் தலைவர் மூலம் இன்னைக்கு என்னுடைய நண்பர் கதாநாயகனாக இருக்காரு. தொடர்ந்து கதாநாயகனாக நீங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள், அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வசந்த கர்த்தா இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களே,
ஆர்வி உதயகுமார் சார் அவர்களே, பேரரசு அவர்களே, எழில் சார் அவர்களே, அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, தயாரிப்பாளர் பழ கருப்பையா அவர்களே, திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களே, நண்பர்களே, எதிரில் இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் நான் இப்போது இங்கே நிற்பதற்கு காரணம் நண்பர் ரவி மரியா. ரவி மரியா அவர்களும் நானும் சூப்பர் குட் பிலிம்ஸ்ல ஜீவா வச்சு படம் பண்ணோம். அப்போது ஆரம்பித்த நட்பு. நட்பு அப்ப ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே 92ல ஒரு சென்னைக்கு வந்தாரு. நானும் அப்போதான் வந்து சென்னையில வந்து செட்டில் ஆனேன். அப்போ எங்க ரூம்ல வந்து நான், லிங்குசாமி, வசந்த பாலன் எல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலிருந்து எனக்கும் ரவி மரியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதை வென்று பெரிய கதை அது. முக்கியமாக எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதுகு வலி சீரியஸா வந்தது. ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை, ஏஞ்சினா உடம்புலாம் நிக்க முடியாது, வலிக்கும். அந்த காலகட்டத்தில் நான் ஒரு இங்க நல்லா, என் ஒய்ஃப் வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுல ஈசிஆர்ல. அதனால வீடு அங்க, நான் இங்க ஒரு ரூம் பிடிச்சி தனியா தங்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 3 மாதமும் தினமும் இவருடைய உதவியாளரும் இவரும் வருவாங்க என்னுடைய ரூமுக்கு. வந்து எனக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்றதை இவருடைய உதவியாளரை வச்சு பண்ணுவாரு. சில நேரத்தில் இவருடைய கைகள் கூட என்னுடைய முதுகில் தேய்த்து விட்டு இருக்கு. எல்லாம் அனைவருக்கும் உதவி செய்வார் வந்து நிப்பாருன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து என்னுடைய அனுபவத்திலே நேரடியாக வந்து நின்றவர் ரவி மரியா. அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய ஒரு அற்புதமான நண்பர். அந்த 3 மாதத்தில் ஒரு நாள் கூட வராம இருக்க மாட்டாரு. ஒருவேளை அவருக்கு படப்பிடிப்பு இருந்ததுன்னா அவருடைய உதவியாளராக வந்துருவாரு. வந்து எனக்கு வந்து அது வந்து ஆட்டுக்கால் சூப்பு, அவன் உதவியாளர் வந்து ஆட்டுக்கால் சூப் தயார் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அந்த மருந்து மாத்திரை, அந்த எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டாதீங்க சார், நீங்க வந்து இந்த சித்தா மருத்துவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் எனக்கு வந்து அந்த மருத்துவரை அறிமுகப்படுத்தி அந்த இதையும் அந்த உதவியும் செஞ்சாரு. அதுக்கு பிறகு நான் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு அவர் தொடர்புல தான் இருந்தாரு. அந்த 3 மாதத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, வந்தாருன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூம்ல இருப்பாரு. அப்ப நான் படுத்து அவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கதை பேசணும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இல்லை சார், அந்த ரோபோ சங்கரையும் இவரையும் வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக் மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறமாட்டி பார்த்தா காமெடி ட்ராக் இல்லைங்க, முழு கதை அப்படின்னு. அப்ப எனக்கு தெரியல, இவரை வச்சு கதை என்னை போட்டு படம் எடுக்கலான்ட்டு. அது ரவி தேவிக்கு தெரிஞ்சிருக்கு. ரவி தேவி கதாநாயகனை போட்டு படம் எடுத்துக்கா. ரவி தேவியோட பேச்சுல நல்ல ஒரு ஃப்ளோ. ராம்தேவுடைய இவர் ரவிங்கிறதுனால அது ரவி வந்துருச்சு. ராம்தேவுடைய பேச்சுல ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கு. அதாவது ஒரு திரைப்படத்துல பல ஜானர் இருக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி படம், பொலிட்டிக்கல் சாட்டையர் என்பது ஒரு ஜானர். ஷோடைய பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு. பிரச்சனைகள் வரும், அது வந்து என்னன்னா அந்த படத்தினுடைய ஜானருடைய தன்மை அது. அவர் வந்து உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள்லாம் இருக்கு. துக்ளக், அந்த அவருடைய இன்னும் சில படங்கள், சோ எழுதிய படங்கள், கலைஞர் எழுதிய பல படங்கள் அரசியல் நையாண்டி விமர்சனங்கள் இருக்கு. மணிவண்ணன் சார் எடுத்த படங்கள்ல அமாவாசை கேரக்டர் இருக்கு. அது போன்ற படங்கள்ல அரசியல் விமர்சனங்களும், அதை வந்து எப்படி வந்து நம்ம சென்சார் மட்டும் இல்ல, நம்ம வந்து அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த கருத்துக்களை வந்து நம்ம எப்படி உண்மைதானே சொல்றோம். ஆனால் நாட்டில் நடக்கிற விஷயத்த ஒரு கலையாக மாற்றும் போது அதை அனைவரும் ஏற்க தகுந்த விதத்தில் சொல்ல தெரிந்த கலைஞர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். எனக்கு இந்த ராம்தேவ் மேல அவர் பேசியதை வைத்து, நானும் அவரோட பழகினதில்லை, அவர் பேசியதை வச்சு அதை ஒழுங்கா அதை நகைச்சுவையோட ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து அவருடைய மற்றவர்கள் கேமராமேன், மியூசிக் டைரக்டர்லாம் பத்தி சொன்னாங்க. ஒரு செலக்ஷனுக்கு பொண்ணு வந்தது, வரிசையா எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு வந்து இது செலக்ட் ஆகல அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தது. என்னம்மான்னு கேட்டேன். என்ன சார் அழகா இருந்ததா எடுப்பீங்களா, நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதையும் யோசிக்காம இந்த பொண்ணு தான் எனக்கு ஹீரோயின் சொன்னார். பார்த்தீங்களா, அந்த குட் ஹார்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கும், யூனிட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நண்பர்களே, நீங்கள் வெற்றி அடைந்து ரவி மரியாவை ஹீரோ ஆக்கிடுங்க. எனக்கு ஒரு படம் இருக்கு. நன்றி, வணக்கம்.